அது ஆரம்ப காலத்திலிருந்து பக்திக்கு தான் பிராதானியம் கொடுத்து, பக்திக்கு எதுக்காக பிராதானியம் கொடுக்கறா அப்படின்னா, இப்ப எல்லாருக்குமே தெரியும், அவாவா சுய அனுபவம் ஒரு உத்தரவாடும் எல்லாருக்கும் தெரியும். அந்த பக்தியில பகவானிடத்துல பக்தி பண்ணிட்டு பகவானிடத்துல போற பொழுதுதான் மனசு அமைதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இது எல்லாருடைய அனுபவமும். இது அது யாரா வேணா இருக்கலாம், பிராமணனா இருக்கலாம், அப்பிராமணனா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், கர்வியா இருக்கலாம், அகம்பாவியா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அந்த பகவானிடத்திலேன்னு போற பொழுது ஒரு திருப்தியான மனசுல அந்த ஒரு அமைதி வந்துடுறது. அதுக்காகத்தான் பக்தி பண்றது. இந்த வழியத்தான் நம்ம பெரியவா நமக்கு காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்கா. அந்த மாதிரி இருந்தவர்களே நிறைய மகான்களும் மகதிகளும் நிறைய பேரு நமக்கு வழிகளை காட்டி கொடுத்து போயிருக்கா. அவதார புருஷால் குரு அப்படிங்கிற வெள்ளமும் இருந்து, ஆனா அது பக்திங்கிறது எப்படி பண்றதுன்னா பக்தாள் மூலமா ஒவ்வொருத்தருக்கும். இப்ப நம்ம சொல்றோம் அப்படி உதாரணம் கொடுக்கிறோம், அப்படி வேண்டாம் டேய் உதாரணம் கொடுக்கிறோம் அப்படின்னாக்க அவள்லாம் இருந்ததான் நம்ம அந்த அவ காட்டின வழியில தான் நாம போயின்னு இருக்கோம், அத சொல்லின்னு இருக்கோம். ஏன்னு கேட்டா எல்லாத்துக்கும் இன்னைக்கு மனுஷா எல்லாரும் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேக்குற. அதனால சொல்றதுக்கும் பகவான் அந்த காலத்திலேயே மனுஷா எல்லாம் இப்படி பின்னாடி வருவா, களி அப்படி களி முத்தி போச்சுன்னா எப்படி இருப்பாங்கிறது இருந்தது. பகவானம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதுல வடதேசத்திலே ஒரு மகதி, எத்தனையோ மகதி, அதுல ஒரு மகதி கர்மடாபாய் அப்படின்னு. கர்மடாபாய் பாக்குறதுக்கு அவ்வளவு சௌந்தர்யமா இருக்கலாம். வயசோ யவ்வனம், யவ்வனத்திலே சௌந்தர்யமும் இருந்து கல்யாணம் ஆகிறது அவளுக்கு. ஆனா கொஞ்ச காலத்திலே அவளுடைய கணவனுக்கு மரணம் சம்பவிச்சிருப்பது. அப்புறம் அவ விதவை ஆயிடுற. உலகத்திலே சாதாரணமாவே மனுஷாளுக்கிட்ட மாட்டின்டுட்டா அப்படின்னா சுத்தி 4 நாய் நின்னு ஒரு பூனை நடுவுல நின்னா எப்படி மாட்டிக்குமோ அந்த மாதிரி, இல்ல ஒரு ஆடு நடுவுல வச்சுட்டு புலி எல்லாம் சுத்தி நின்னா என்ன கதி ஆகுமோ அந்த மாதிரி உலகத்திலே மனுஷாளிடத்திலே யாரான ஒரு அசட்டால் மாட்டின்டுட்டாள் அப்படின்னு சொன்னா அவளுடைய கதி அந்த மாதிரி ஆயிடும். அதுபோல கர்மடாபாய் யவ்வனமாவும் இருக்கா, அதி சுந்தரியாவும் இருக்கா. அதி சுந்தரி மட்டும் இல்லை, யவனம் மட்டும் இல்லை, அதே சமயத்துல விதவையாவும் ஆயிடுறா. அப்படின்னு உடனே சுத்தி இருக்கிற மனுஷாளுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரியான கேவலமா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. மனுஷாளுடைய ஒரே மனோபாவம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, ராதே கிருஷ்ணா, ஸ்திரீகள் புருஷா யாரா வேணா இருக்கலாம், அதுலயும் திக்கில்லாத ஒரு ஸ்திரீயா இருக்கா அப்படின்னு உடனே அவளை எல்லாரும் தன்வசப்படுத்திக்கணும் அப்படிங்கறதான. ஏன்னா எப்பவுமே எல்லாத்தையும் தன்வசப்படுத்திக்கணும் அப்படிங்கறதான் மனுஷாலோடதா இருக்கும். அதுலயும் திக்கில்லாதவளை தன்வசப்படுத்தணும்னு இந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாருக்கும். அதனாலே அவன் மேல நிறைய இல்லாததும் பொல்லாததும் சொல்லுமே, அந்த மாதிரி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தர் பேசி சத்தியம் இல்லாம அசத்தியத்தை பேசி அவளை எல்லாரும் குடும்பப்படுத்துற. ஆனா அவளுக்கு என்ன பக்கபலம்னு கேட்டா பகவான். அதுல அசைக்க முடியாத ஒரு உறுதி. பகவானும் அவளுக்கு அவ்வளவு தொட போயிட்டு இருக்கான். ஏன்னா தன்னை நம்பினவாளை கைவிட மாட்டான். அதனாலதான் அவனுக்கு ஒரு நாமம் பக்தவத்சலன் அப்படிங்கிற ஒரு நாமம். அந்த மாதிரி இந்த கர்மடாபாய் பக்தி ஒன்னே பிரதானம்னு தன் யவனத்தை பத்தி இவ்வளவு கர்வம் இல்லை, தன் சுந்தரியா இருக்கோம் அப்படிங்கிற கர்வம் இல்லை. அதே சமயத்திலே தனக்கு அந்த வைதவியம் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லியும் அவளுக்கு வருத்தமும் இல்லை. எந்த கீதையில சொல்ற மாதிரி சீதமும் உஷ்ணமும் சமமா பாவிக்கிறது, சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சமமா பாவிக்கிறது. அவ சமமா எல்லாத்தையும் பாவிச்சுண்டு
பகவானையே பக்தி பண்ணிட்டு இருக்கா, பகவான் அவளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்திலே ஒரு நாள் அவள் குளத்துக்கு குளிக்கிறதுக்கு போறா. இந்த காலம் மாதிரி ஒரு கதவெல்லாம் ஜாத்திட்டு ஏதோ பழந்தண்ணி எடுத்து மேல விட்டுண்டு இதுல ஆச்சாரம்னு வேற சொல்லிக்கிட்டு என்னமோலாம் நடந்துருக்கு. அப்படி எல்லாம் கிடையாது. அந்த கால ஆச்சாரம்ங்கிறது நிஜமான ஆச்சாரம். அவன் ஓடுற ஜலத்துல போய் குளிக்கிறது அது ஆச்சாரம் மட்டும் இல்லை, தேகத்துக்கு ஆரோக்கியமும். அந்த மாதிரி யமுனையில போய் தீர்த்தம் ஆடுறதுக்கு போய் தீர்த்தம் ஆடுற. ஆனா இந்த காலத்துல கேட்கலாம் உடம்ப கட்டிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் குளிக்கிறதா அப்படின்னு. ஆனா அந்த காலத்துல புருஷாளுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், ஸ்திரீகளுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். ஏன்னா அந்த ஓடுற ஜலத்துல எங்கேந்தோ மலையிலேந்து வரும் பொழுது எல்லா விதமான கந்தங்கள், எல்லா விதமான மருத்துவ அந்த பூக்கள்ல இருந்து வந்து மதுரம் சொட்டுமே, அதுல இருந்து வர எல்லா இது வியாதிகளை குணப்படுத்தும். அந்த மாதிரி ஓடுற ஜலத்துல குளிக்கிறது இல்ல கோவில் குளத்துல குளிக்கிறதுன்னா அந்த ஓடுற அந்த மருத்துவம் அது. அப்படி அவ குளிக்கிறதுக்கு போயிட்டு குளத்துல இறங்கி தன் ஆடையெல்லாம் சுத்திட்டு குளிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல அங்க ஒரு துலுக்கன், அந்த துலுக்கன் வரான். அவனுக்கு அவளை எப்பவுமே அந்த நகரத்திலேயே இருக்கிறதுனால அவ மேல ஒரு கண், அவனுக்கு ரொம்ப ஆசை அவள் இடத்துல. அவ ஜலத்துல இறங்கி குளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற பொழுது இவனும் ஜலத்துல குதிச்சு அவளை பலவந்தப்படுத்துறான். பலவந்தப்படுத்தின உடனே பக்தவத்சல சரணாகதா அப்படிங்கிற மாதிரி பகவான கூப்பிடுற, ஐயோ நான் தனியா மாட்டின்னுட்டேனே, என்னை காப்பாத்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி அவளுடைய கத்தலை கேட்டுட்டு பகவான் வெறுமை இருக்கணும். தெரியாதவளுக்கு வேணா அது தெரியாது, அவ பகவான தெரிஞ்சு வந்தாளாச்சே. உடனே பகவான் என்ன பண்றான், ஒரு புலி அங்க ஓடி வருது. அந்த புலி ஓடி வந்த உடனே அந்த துலுக்கன் என்ன பண்றான், புலிய பார்த்த உடனே பயந்தே ஆகணுமே. நான் அந்த புலிய பார்த்துட்டு அவளை அப்படியே விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறான் தன் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக. புலி விட்டுடுமா என்ன, அது துரத்த இவன் ஓடுறான். அந்த புலி என்ன ஆகுறது அப்படின்னா, கொஞ்ச தூரம் அவனை துரத்திட்டு போய் அவனை துரத்திட்டு அந்த புலி மறைஞ்சு போயிடுறது. பகவான் வந்து எந்த இடத்துல யார் யாரை எப்படி காப்பாத்தணுமோ, யார் யாரை எப்படி பயமுறுத்தணுமோ அந்த மாதிரி பயமுறுத்தி துரத்தி காப்பாற்ற வேண்டியவளை காப்பாத்தி அந்த மாதிரி புலி ரூபம் எடுத்து அந்த கர்மடாபாய் அப்படிங்கிற அவளை காப்பாத்துறான். பகவான் வந்து என்னைக்குமே பக்தாளை ரட்சிக்கிறவன். ஆனா சிசுபாலன் போலே பக்தாள் இல்லாதவாளையும் காப்பாற்ற மாட்டானான்னு பொறுமையோட அத்தனை கஷ்டத்தையும் சகிச்சுட்டு இருக்கான் பகவான். 100 பேரை பொறுத்தேன் அப்படின்னு சிசுபாலனுக்கு கொடுக்கணும். எல்லாரும் இப்ப பகவான் அப்படி பண்ணலையே இப்படி பண்ணலையேன்னு பகவானுக்கு தெரியும் எதை எப்ப பண்ணணும் அப்படின்னு. அவளை நல்லா பழுக்க விட்டு அதுக்கப்புறமா வைத்தியம் பண்ணாத்தானே சரியா வரும். அந்த மாதிரி அவளை அத்தனை துஷ்ட தந்தி பண்ண விட்டுடுவாங்க. முதல்ல பண்ண விட்டுட்டு அடி கொடுக்கற போதுன்னு சரியா வரும். அந்த மாதிரி அந்த துலுக்கனை பகவான் புலியா வந்து துரத்தி தன்னுடைய பக்தையை ரட்சிச்சான் அப்படின்னு இந்த கர்மடாபாயுடைய சரித்திரம். எதுக்காக இதெல்லாம் மனுஷா கேட்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இதெல்லாம் சொல்லி தரவா ஒத்துருமே இல்ல. எங்க பார்த்தாலும் உலகத்திலே காசு காசு காசுன்னு. ஒரு காலகட்டத்திலே காசத்தை அப்புறம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நம்மளே நேரடியா பாக்குறோம் எத்தனை பேர் இந்த காசு வச்சுங்க அழுதுன்னு இருக்கா அப்படின்னு. ஏன்னா மனுஷா இல்லாம பக்தி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது மனுஷா. அதனாலதான் பக்தி பண்ணுங்கோ பக்தி பண்ணுங்கோ நாமஜபம் பண்ணுங்கோன்னு சொல்ற காரணமே, நாமஜபம் எல்லாத்தையும் ரசிக்க கூடியது. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.